வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஜூலை மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மத்திய பிரதேசம் மேற்கு பகுதியில் மத்திய பிரதேசம் கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தானை நோக்கி படிப்படியாக செயலிழந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வு ஜூலை 25ஆம் தேதி மேற்கு வங்கத்துக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு வங்கக்கடலில் இறங்கி தீவிரமடையும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் அந்த நிகழ்வு மேற்கு வங்கத்திலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிலப்பரப்பிலே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அந்த நிகழ்வு தீவிரமடைய வாய்ப்பில்லை. அதிகபட்சம் காற்று சுழற்சி வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் கேரளா, கர்நாடகாவுக்கு சீராகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கோவா, மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று வலுவாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒடிசா, பீகார், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளா, கர்நாடகாவை பொறுத்தவரை வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை ஜூலை 25, 26 தேதிகளில் சற்று தீவிரமடைந்திருந்தாலும் ஜூலை 27ஆம் தேதிக்கு பிறகு தீவிரம் சற்று குறையவே வாய்ப்புள்ளது. தொடர்ந்து சீராகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளா, கர்நாடகாவுக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் நாளை முதல் வெப்பச்சலனமழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 23 தமிழகத்தில் வெப்பச்சலனமழை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 23, 24 விட ஜூலை 25ஆம் தேதிக்கு பிறகு சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 27ஆம் தேதிக்கு பிறகு மேலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சலனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் வெப்பச்சலனமழை படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு இன்று ஜூலை மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை பெரியதாக எங்கும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. வெப்பம் உயர்ந்த இடத்தில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலனமழை கிடைக்குமே தவிர பெரிதாக தமிழகத்தில் இன்று மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி, தென்காசி மேற்கு பகுதி, திருநெல்வேலி மேற்கு பகுதி, மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதியில் லேசான சாரலோ அல்லது தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மேற்கு பகுதி, மேலும் விருதுநகர் மேற்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை, மேலும் தேனி, வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனியை விட வால்பாறைக்கு லேசான மிதமான மழையாகும். மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கொடைக்கானலுக்கு லேசான மிதமான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழை சாரல் மழையாகவும் கிழக்கு பகுதியை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. மேலும் தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உடுமலைப்பேட்டை, பெரிய நகமம் இந்த இடங்களுக்கு லேசான சாரலோ அல்லது தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை பெரியதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை. நீலகிரியை பொறுத்தவரை லேசான சாரல் மழை, மிதமான மழை, மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை, இப்படி வானிலையாகத்தான் இன்று ஜூலை 22ஆம் தேதி இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மட்டுமே ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை 22ஆம் தேதியை பொறுத்தவரை நாளை ஜூலை 23ஆம் தேதி சற்று வெப்பச்சலனமழை அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தென்கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களிலும், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள், மேலும் மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் அங்கங்கே ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பச்சலனமழை தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இப்போது எப்படி தென்மேற்கு பருவமழை சீராக இருக்கிறதோ இதே வானிலை வருகிற நாட்களில் ஜூலை 25ஆம் தேதி வரை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை வங்கக்கடலில் எதுவும் வலுவான நிகழ்வு உருவாகவில்லை. நிலப்பரப்பிலே வர இருக்கிறது. நிலப்பரப்பிலே ஒரு காற்று சுழற்சியாக வந்து நிலப்பரப்பிலே பயணிக்கும் என்பதால்
தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகாவுக்கு இப்போதைக்கு தீவிரமடைய வாய்ப்பு இல்லை என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 25, 26 தேதிகளில் சற்று தீவிரம் அடைந்திருந்தாலும் ஜூலை 27ஆம் தேதி பிறகு சற்று தீவிரம் குறையவே வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகத்திலும் வெப்பச்சலனம் என்பது ஜூலை 23 விட 24 சற்று ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலனம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 25, 26, 27 தேதிகளில் தென்கடல் ஓரம், டெல்டா மாவட்டங்கள், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழை கிடைத்தாலும் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 25ஆம் தேதிக்கு பிறகு வெப்பச்சலனம் ஜூலை 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சலனம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை பெரிதாக மழை இல்லாவிட்டாலும் கடலோர மாவட்டங்களுக்கு வெப்பச்சலனம் ஆங்காங்கே ஜூலை 25ஆம் தேதிக்கு பிறகு கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. கணவாய் பகுதிகளில் எப்போதாவது ஒரு முறை லேசான சாரல் மழையோ அல்லது லேசான தூறலோ மட்டுமே கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக இருக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை. மேலும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூலை 22ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது திரிகோணமலைக்கு வடக்கு உள்ள மாகாணங்களிலும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே போல் திரிகோணமலைக்கு கிழக்குள்ள மாகாணங்கள், தெற்கு மாகாணங்களுக்கும் மட்டக்களப்பு, அம்பாறை, மேலும் ஹம்மந்தோட்டா கிழக்கு பகுதி, பனாமா இந்த இடங்களில் ஆங்காங்கே ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுபோல் மேற்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் ரத்தினபுரி, கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ஹம்மந்தோட்டை, சிலாபம் இந்த இடங்களுக்கு தென்மேற்கு பருவமழை லேசான மிதமான மழையாகவும் மாலை நேரங்களில் சற்று கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை 22ஆம் தேதி. மேலும் புத்தளம், முல்லைத்தீவு, வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை மாகாணங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை 22ஆம் தேதி. நாளை ஜூலை 23ஆம் தேதி இன்று ஒரு இரு இடங்களில் மழை கிடைத்த இடங்களில் நாளை 3-4 இடங்களில் மழை கிடைக்கும். அதாவது இன்று மாகாணங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மழை கிடைத்தால் நாளை கூடுதலான ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும். சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் நாளை ஜூலை 23ஆம் தேதி. மேலும் தென்மேற்கு பருவமழை மேற்கு பகுதியில் சற்று சீராகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 24ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது. கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதியில் வெப்பச்சலனம் ஆங்காங்கே தொடர்ந்து படிப்படியாக இலங்கையில் வெப்பச்சலனம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, புத்தளம், தலைமன்னார் இந்த இடங்களுக்கு வருகிற நாட்களில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல திரிகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கும் வெப்பச்சலன சற்று கூடுதலான பரப்பில் வரக்கூடிய நாட்களில் ஆங்காங்கே வெப்பச்சலன கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு பகுதியை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு லேசான மிதமான சாரல் மழையாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்களில் சற்று கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை. மேலும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் ஜூலை 25ஆம் தேதிக்கு பிறகு லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை. மேலும் வரக்கூடிய நாட்களில் பகலில் வெயில் சற்று அதிகரித்தே காணப்படும் இலங்கையை பொறுத்தவரை. பெரும்பாலும் கிழக்கு மாகாணங்கள், தெற்கு கிழக்கு மாகாணங்கள், மேலும் திரிகோணமலைக்கு வடக்கு மாகாணங்களுக்கு பெரும்பாலும் வரக்கூடிய நாட்களில் வெயில் சற்று அதிகரித்து மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்கும். மேற்கு மாகாணங்களை பொறுத்தவரை எப்போது வேணுமானாலும் சாரல் மழை, தூறல் மழை, மாலை நேரங்களில் சற்று கனமழை என்று மாறி மாறி தென்மேற்கு பருவமழை அமைந்து கொண்டிருக்கும் இலங்கையை பொறுத்தவரை. மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் இப்போதைக்கு வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு எதுவும் உருவாக வாய்ப்பில்லை. இதன் காரணமாக காற்றின் வேகம் சற்று தீவிரம் குறைந்து மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாக இல்லாவிட்டாலும்
காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். காலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் 38 டிகிரி செல்சியஸ் வரை தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. திருச்சியில் 38 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூலை மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:08. மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6:42. தேய்பிறை. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.